பெரிய ரோபாட்டிக் இன்ஜினியர் ஆவ. சரி பவி, உன்னோட கனவு என்ன? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு டாக்டர் ஆகணும். எனக்கு போலீஸ் ஆகணும். அர்ச்சனா, உனக்கு? ஐயோ, எனக்கு 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 என்ன ஆகணும்னு தெரியலையே. அப்ப நான் வேஸ்டா? அதுல ஒண்ணு தப்பில்ல அர்ச்சனா. உனக்கே ஒரு நாள் என்ன ஆகணும்னு தெரியும். அதுக்காக நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, சரியா? நாங்களாம் சொல்லிட்டோம்ல, இப்ப நீ சொல்லு பவி. ரமா பாட்டி மாதிரி பெரிய பிசினஸ் விமன் ஆகணும். எப்படியும் நீங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு படிச்சு வேற வேற வேலைக்கு போயிடுவீங்க. அப்புறம் பாட்டி உருவாக்குனத யாரு காப்பாத்துறது? அதான் எனக்கு பாட்டி மாதிரி ஆகணும்னு ஆசை. நானும் பெரிய பிசினஸ் விமன் ஆகி பாட்டியோட கம்பெனிய பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். அதான் என் கனவு. சூப்பர் பவி. சரி, போலாமா? போலாம். போலாம். ஏய், என்னது இதெல்லாம்? ட்ரெஸ்ஸுமா? ட்ரெஸ்ஸா? யாருக்கு? அர்ஜுனுக்கு தான் அத்தை. அவனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்ல, அதான் கடைக்கு போய் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். பாத்தீங்களாமா, நீங்க கூட என் பர்த்டேவை மறந்துட்டீங்க. ஆனா பவி தான் அதை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா. யாருடா மறந்தா? உன் அம்மா எனக்கு தெரியாதா உனக்கு எப்ப பிறந்த நாள்னு? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பவி தானே என்ன ட்ரெஸ் எடுக்க கூட்டு போனா, அது பெரிய விஷயம் தானே. மா, அண்ணனுக்கு பவி தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணா. நம்ம கூட போனா அண்ணன் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவான்ல. ஆனா பவி எதை எடுத்து கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்றாமா. ஆமா அத்தை, அர்ஜுனுக்கு ஷூ, ட்ரெஸ், வாட்ச்னு எல்லாத்தையும் பவி தான் செலக்ட் பண்ணா. எங்க கிட்ட ஒப்பீனியன் கூட கேட்கல அத்தை. பாத்தீங்களா, உங்களுக்கு தான் டேஸ்டே கிடையாது. நீங்களா இருந்திருந்தா ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு பச்சை கலர் ஷூ எடுத்திருப்பீங்க. உங்ககிட்ட எப்படி ஒப்பீனியன் கேட்க முடியும்? ஆனா பவி அப்படி இல்லை. அவ எல்லாத்தையுமே ரொம்ப சரியா தான் செய்வா. அதனாலே நானும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன். என்ன நீ அர்ஜுன் பவிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றான்? ஏய், உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? எங்க கிட்ட சொல்லாம நீ என்னடி இவனை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க போறது? இல்ல அத்தை. பேசாதடி. இன்னொரு தடவை அர்ஜுன் விஷயத்துல தலையிட்ட பிச்சிடுவான் உன்னை. இப்ப எதுக்குமா பவியை திட்டுறீங்க? வாய் மூடுறா. அவ ட்ரெஸ் எடுத்து தந்ததும் நீ அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா? அப்போ உன் அம்மா நான் இங்க எதுக்குடா இருக்கேன்? முதல்ல அதெல்லாம் தூக்கி எறி. என்னாச்சு? அர்ஜுன் பர்த்டேக்கு பவி ட்ரெஸ் எடுத்து தந்தா. அதுக்கு அம்மா திட்டுறாங்க. அதுல என்ன தப்பு? ஏன் கை எல்லாத்துக்கும் கோபப்பட்டு இருக்க? ஓ, பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க தான் என்கிட்ட கார்டு வாங்கிட்டு போனீங்களா? ஆமா சித்தப்பா. பரவாயில்லையே, நாங்களே மறந்துட்டோம். நீ அர்ஜுன் பர்த்டேவை ஞாபகம் வச்சிருக்கியே. நான் தான் ஸ்கூல் ரெக்கார்ட்ல பார்த்தேன்ல. சித்தப்பா, நாளைக்கு அர்ஜுன் பர்த்டேவை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஏண்டா மத்த எல்லாத்துக்கும் எங்களையே குறை சொல்றியே? அத்தை இப்படி இருக்கும்போது இவ என்னமோ பர்த்டே கொண்டாடணும்னு சொல்றா, நீயும் சரின்னு தலையாட்டுற. அறிவில்லை உனக்கு? ஆமாம் அம்மா, அம்மாக்கு முடியாம இருக்கிறப்ப வீட்ல நம்ம இப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அர்ஜுனுக்கு பர்த்டே கொண்டாட வேணான்னு நான் சொல்லல. ஆனா அம்மாக்கு குணமானதுக்கு அப்புறம் அதை பண்ணிக்கலாமே.
ஜோதி, அத்தை மட்டும் இப்ப நார்மலா இருந்திருந்தா இவன் பர்த்டேவை கொண்டாடாம விட்டுருப்பாங்களா? என்ன பேசுறீங்க? இப்ப பவி அந்த இடத்துல இருந்து அதை கொண்டாடணும்னு ஆசைப்படுறா. எனக்கு தெரிஞ்சு அதுல எந்த தப்பும் இல்ல. என்ன கேட்டா இந்த பர்த்டேவை நாம செம்மையா கொண்டாடணும். அதுவே கூட அத்தை கியூர் ஆகி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சும்மா இருடா. எல்லாம் அத்தை குணமானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அக்கா, உனக்கு இப்ப அத்தை மேல அக்கறையெல்லாம் இல்ல. பவி சொல்லி அர்ஜுன் பர்த்டேவை கொண்டாடணுமான்னு யோசிக்கிறேன். கரெக்டா? அப்படியாம்மா? அப்ப நான் பர்த்டே கொண்டாடுறது உங்களுக்கு பிடிக்கலையாம்மா? சச்சே, அப்படியெல்லாம் இல்லடா. ஏன் புள்ள பிறந்தனால நான் கொண்டாடக்கூடாதுன்னு நினைப்பேனா? அதுவும் இவளுக்காக. அப்புறம் என்ன, நான் முடிவு பண்ணிட்டேன். அர்ஜுனோட பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். பவி, நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணு. நாளைக்கு வீடு களை கட்டணும். ஓகேவா? ஓகே சித்தப்பா. ஹம். ஏன்மா இப்படி பண்றீங்க? இது என் பர்த்டேக்கு பவி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்மா. பெரிய Dress அத அவ எடுத்து கொடுத்துட்டாளா? இவ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கான். டேய், அன்னைக்கு உன்கிட்ட என்னடா சொன்னேன்? அவ கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அதையும் மீறி அவ கூட பழகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நான் பவி கூட பழகவேன்னு அர்த்தமா? இப்போ உங்களுக்கு என்ன? இப்போ நான் பவி கூட பேசுறதுனால உங்களுக்கு என்னமாச்சு? இப்ப எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவ கூட சேர வேணாம்னு சொல்லிட்டே இருக்கீங்க? இப்ப அவ என்னமா தப்பு பண்ணா? இதே மாதிரி பவி கூட பேசாதன்னு பாட்டிக்கிட்டயோ வேணு மாமா கிட்டயோ உங்களால சொல்ல முடியுமா? அப்ப நான் பேசுறதுல உங்களுக்கு என்னமா வந்துச்சு? பாத்தியா பாத்தியா, நீ இப்படிலாம் என்னை எதிர்த்து பேசியிருக்கியா? ஆனா இப்ப பேசுற. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவதான்டா. அவ கூட நீ சேர ஆரம்பிச்சதுல இருந்துதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா சொன்ன பேச்ச கேக்குற நல்ல புள்ளையா தானே இருப்ப. இப்பவும் நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா பவி கூட பழகாதன்னு நீங்க சொல்றது மட்டும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அவ கூட சேர்ந்தா நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. உனக்கு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு தானே ஆசை. அவ கூட சேர்ந்தா அந்த ஆசையை நிறைவேறாம போயிடும். புரியலையா உனக்கு? அந்த பவித்ரா ஒரு ராசி இல்லாதவ. அவ அப்பா அம்மாவே அவ பிறந்ததும் இறந்து போயிட்டாங்க. நல்லா இருந்த உன் பாட்டியும் அவ வீட்டுக்கு வந்ததும் கோமாவுக்கு போயிட்டாங்க. இப்ப சொல்லு, அவ கூட சேர்ந்தா நீ உருப்பட முடியுமா? அக்கா, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். சின்ன புள்ள அவன் கிட்ட என்ன பேசணும்னு விவசாயம் இல்லையாக்கா உனக்கு? அர்ஜுன், நீ வெளியேற. நமக்கு ஒரு வேலை இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். சரி மாமா. கீருக்கு பிடிச்சு போச்சாக்கா உனக்கு? சின்ன பையன் கிட்ட போய் பவித்ரா ராசி இல்லாதவ, அவ கூட இருந்தா உருப்பட மாட்டேன்னு அவன் மனசுல தப்பான எண்ணத்தை விதைச்சிட்டு இருக்க. குழந்தைங்க அவங்க பேசி சிரிச்சு ஒன்னா விளையாடதான் செய்வாங்க. உனக்கு பவிய பிடிக்காதுன்றதுக்காக அவன் மனசை ஏன் நஞ்சாக்குற? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. குழந்தைய கட்டுப்பாடோட வச்சிருக்க நினைக்கலாம். அதுக்குன்னு அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நினைக்க கூடாது. அப்புறம் அதுவே அவங்களுக்கு பெத்தவங்க மேல வெறுப்பா மாறிடும். இனிமேலாவது அர்ஜுன் கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. நான் பவி கூட பழகவேன்னு அர்த்தமா? இப்போ உங்களுக்கு என்ன?
பவி கூட பழகாதன்னு நீங்க சொல்றது மட்டும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. உனக்கு பவியை பிடிக்காதுன்றதுக்காக அவன் மனசை ஏன் நஞ்சாக்குற? என்ன சரிதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. ஏய், என்னாச்சு, அலூரியா? ஏய் சரிதா, உன்னதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னங்க, அர்ஜுன் இருக்கான்ல, பவித்ரா கூட பழகாதன்னு சொன்னதுக்கு என்னையே எதிர்த்து பேசிட்டு போறாங்க. இது வரைக்கும் என்னைக்காவது அவன் அப்படி பேசியிருக்கானா? இதுல வேணும் வேற. இப்படியே அர்ஜுன் கிட்ட பேசிட்டு இருந்தா அவனுக்கு ஒன்னு பிடிக்காம போயிடுன்னு வேற சொல்றான். அப்போ அதுக்கு என்னங்க அர்த்தம்? அந்த பவித்ரா என் புள்ள என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவான்னு தானே அர்த்தம். இங்க பாரு, இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆவற? இன்னைக்கு எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? எனக்கு பயமா இருக்குங்க. போற போக்க பார்த்தா அர்ஜுன் மனசு கழிச்சு நாளைக்கு அவளே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவா போல இருக்கு. யாருங்க அந்த பாரதி? நம்ம வீட்டுல வேலைக்காரனா இருந்தவன், அவனுக்கு பிறந்த இவளா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது? அப்படி மட்டும் ஒண்ணு நடந்ததுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். ஏய் சரிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அப்படின்னா இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ஒவ்வொரு நாளும் அர்ஜுன் அவகிட்ட பேசி பழகிறத பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்கவே முடியல. சரி, நீ சொல்லிட்டல்ல, இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். நீ பொறுமையா இரு. ஏய், எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன விட்டு நீங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ண உன்னை எப்படி கூப்பிட முடியும் அர்ஜுன்? அதுக்காக என்ன விட்டு தனியா பண்ணுவீங்களா? தள்ளிப்போங்க, நானும் வரேன். அண்ணனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. வெவ ஆமா ஆமா, என்ன நக்கலா? சேச்சே, ஒன்னு போய் நக்கல் பண்ண முடியுமா அர்ஜுன்? அதுவும் நீ வேற பவிக்கு செம்ம க்ளோஸ். உன்னை ஏதாச்சும் சொன்னா பவி வேற சப்போர்ட்டுக்கு வந்துருவா. எதுக்கு வம்பு? ஏய், இப்ப என்னையும் சேர்த்து நக்கல் எடுக்கிறீங்களா? அர்ஜுன், உன் பர்த்டே முடிஞ்ச உடனே இவங்கள ஒரு வழி பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கே நான் பண்ணிட்டா போச்சு. ஏய், சாப்பிட கூட வராம எல்லாரும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க அர்ஜுனோட பர்த்டேக்கு டெக்கரேஷனுக்கு ரெடி பண்றோம். அதெல்லாம் சாப்பிட்டு வந்து பண்ணிக்கலாம் வாங்க. நாங்க இத ரெடி பண்ணி முடிச்சிட்டு தான் வருவோம். நீங்க வேணா சாப்பாடு இங்க கொண்டு வாங்க. எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்? நாமளே போய் சாப்பிட்டு வரலாமே. சித்தியும் அத்தையும் பாவம் இல்லையா? ஏய், நீ உன் வாய மூடு. எங்க பசங்களை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ வா ஜோதி, நாமளே போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். பவி, குட் ஜாப். நீ என்ன சொன்னாலும் அதுக்கு அவங்க எதிராக தான் செய்வாங்க. இதை வச்சு இவங்களை என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம். இந்தாங்க, நாங்களே ஊட்டி விடுறோம். சாப்பிட்டுக்கிட்டே நீங்க வேலையை பாருங்க.
பவிக்கே ஊட்டி விடுங்கம்மா, அவளும் சாப்பிடணும்ல. ஏன் அவளுக்கு என்ன கை இல்லையா? வேணும்னா அவளே போட்டு திங்கட்டும். நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. அக்காவுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராது. ச்சே, நாமளே போய் பவிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டுவோம். அம்மா, அந்த பவுல கொடுங்க. எதுக்குடா? அதான் நான் ஊட்டி விடுறேன்ல. பரவாயில்ல, கொடுங்கம்மா. பவி, இந்தா நீ சாப்பிடு. நீ சாப்பிடு அர்ஜுன். இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடாம இருக்க, எனக்கு வயிறு ஃபுல்லாச்சு. இந்தா நீ சாப்பிடு. டேய், நான் உனக்கு தானடா எடுத்துட்டு வந்தேன். எதுக்குடா அவளுக்கு கொடுக்குற? அதனால என்ன, நம்ம வீட்டு சாப்பாடு தானே. அர்ஜுன், நானே சாப்பிட்டுக்கிறேன். அம்மாவும் அத்தையும் எங்களுக்கு ஊட்டுறப்போ உனக்கு ஊட்ட நான் இல்லையா? நீ வேலையை மட்டும் பாரு, நான் ஊட்டுறேன். பரவாயில்லையே, நாம இல்லைனாலும் பவிக்கு அர்ஜுன் எப்பவும் துணையா இருப்பான். இனிமே அவளை நினைச்சு பயப்பட தேவையில்லை. என்ன நீ திடீர்னு வெளில கிளம்பி போனீங்க? எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, இது என்ன? சொல்றேன், நீ என் கூட வா. அர்ஜுன், இங்க பாத்தியா அம்மா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? என்னதுமா? பிரிச்சு நீயே பாரு. புது ட்ரெஸ் எனக்கா? பின்ன வேற யாருக்கு? உனக்காகவே பிராண்டட் ஷோரூமுக்கு போய் அங்க இருக்கிறதுலயே காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. சரி, இதுதான் நாளைக்கு உன் பர்த்டேக்கு போட்டுக்கணும். ஓகேவா? என்னம்மா சொல்றீங்க? நான் தான் பவி கூட போய் ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ இதே போட்டுக்கோ. இதுதான் உனக்கு நல்லா இருக்கும். இல்லம்மா, பவி எனக்காக ஆசையா இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணா. நான் அதை தாமா போடணும். டே அர்ஜுன், உனக்காக உங்க அம்மா ஸ்பெஷலா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு அவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லுவியா? என்னடா இது? இத பாரு, நல்லா ரிச்சா பர்த்டே அன்னைக்கு இப்படி தானே போடணும். இல்ல அத்தை, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை தான் பர்த்டேக்கு போடணும்னு தோணுது. ஏய், என்னடா நீ? உன் அம்மா ஒருத்தி உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எவ்வளவு எடுத்துட்டு வந்ததை போய் போடுவேன்னு அடம் பண்ணிட்டு இருக்க. வா, அவ எவ்வளோ ஒருத்தையெல்லாம் கிடையாது, நம்ம பவித்ராமா. ஏமா எப்ப பார்த்தாலும் பவித்ராவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் ஒன்றும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை. பர்த்டேக்கு பவி எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை தானே போடுறேன்றேன். அதுல என்னமோ தப்பு? அப்போ உனக்கு என்ன விட அவ முக்கியமா போயிட்டால? அப்படி நான் சொல்லவே இல்லையே. நான் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸ போட மாட்டேன்னு சொல்றதே என்ன விட உனக்கு அவதான் முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு அர்ஜுன்,
உனக்காக நான் ஆசைப்பட்டு 4-5 கடை ஏறி இறங்கி இந்த Dress எடுத்துட்டு வந்தேன். அதை பத்தியெல்லாம் உனக்கு கவலையே இல்லைல்ல? அப்போ உன் அம்மா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டேன்ல? யாமா இப்படி பூமர் மாதிரி பண்றீங்க? என்னது பூமரா? இந்த மொக்க விஷயத்துக்கெல்லாம் இப்படி எமோஷனல் ஆகி பேசினா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ என்ன உங்களுக்கு? நான் பர்த்டே அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடணும், அவ்வளோதானே? சரி போடுறேன். ஆனா நான் கேக் வெட்டுறப்ப பவி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன். ஈவினிங் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன். இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணீங்க எனக்கு இந்த பர்த்டேவே வேணாம். எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். யாருக்கு நீ ஃபோன் பண்றீங்க? மஞ்சுக்கு தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மஞ்சு. அப்படின்னா ஒண்ணும் அதை பிரச்சனை பத்தி இல்ல. கவலைப்பட ஒண்ணும் இல்ல. என்ன ஃபோன் வந்துட்டே இருக்கு? சரிதா தான் ஃபோன் பண்றாங்கக்கா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க. மஞ்சு, கொஞ்சம் அத்தைக்கிட்ட போன கூட, முக்கியமான விஷயம் பேசணும். அக்கா லைன்ல தான் இருக்காங்க, பேசுங்க. என்னாச்சு சரிதா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? இந்த வீட்ல நான் வேற யாரால டென்ஷனா இருக்க போறேன்? எல்லாம் அந்த பவித்ரா வாழதான். அந்த குட்டி பிசாசியும் என் பையனையும் சேர விடாம பண்ணிடலான்னு சொன்னீங்களே, அதுக்கு என்னத்த ஐடியா பண்ணிருக்கீங்க? ஏதாவது பண்ணி அவங்கள பிரிச்சு விடுங்க அத்தை. என்னால தாங்க முடியல. சரிதா, இப்போ இவ்ளோ பதட்டப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லு. நாளைக்கு அர்ஜுனுக்கு பர்த்டே அத்தை. அத வீட்ல கொண்டாடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். சொல்லவே இல்ல. ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூட இன்வைட் பண்ணல. ஏன் சரிதா? யாராவது எங்களை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இங்க இருக்கிற டென்ஷன்ல நான் தான் சொல்ல மறந்துட்டேன். அது எப்படி அத்தை, நீங்க இல்லாம ஃபங்க்ஷன் நடக்கும்? நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வருவேன். அர்ஜுன் எனக்கும் ஒரு பேரன் தானே. நான் வந்து அவன் பர்த்டேக்கு அவனை பிளஸ் பண்ணாம இருப்பேனா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, அவனுக்கு பர்த்டே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி பிசாசு அர்ஜுனை கூட்டிட்டு போய் Dress எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. இப்போ நான் ஒரு Dress எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை நீ ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கோன்னு சொன்னா அர்ஜுன் முடியவே முடியாதுன்னு சொல்றான் அத்தை. அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் மனச மாத்தி இருக்கான்னு பாருங்க அத்தை. பெத்த அம்மா வாங்கிட்டு வந்ததை விட எவ்வளோ ஒருத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்த Dress அவனுக்கு பெருசா போச்சு. இதெல்லாம் நினைக்கிறப்போ பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அண்ணி போனை கொடுங்க. சித்தி, நான் ஜோதி பேசுறேன். சொல்லு ஜோதி. அண்ணி சொல்ற மாதிரி இங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு அண்ணி. நான் கூட ஏதோ சின்ன பசங்க விளையாட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீயா விடுங்க நான் தான் சொன்னேன். ஆனா அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா அவன் பவித்ரா கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுவானோன்னு தோணுது. இப்படியே போனா அண்ணி பயப்படுற மாதிரி அர்ஜுன் பவி பக்கம் சாஞ்சிருவான் போல. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே பெரிய சம்பவம் ஆயிடும். அதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணி அர்ஜுனையும் அவளையும் பிரிச்சு விடுறதுதான் சரின்னு தோணுது சித்தி. பாவம் அண்ணி புலம்புறது எனக்கே கஷ்டமா இருக்கு சித்தி. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே அவ விஷயத்துல அர்ஜுன கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்ன. எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பவித்ரா சாதாரண ஆளே கிடையாது. பவானி ஏற்படுத்தின அவமானத்தைய மறக்கடிச்சு ரமா மனசுல இடம் பிடிச்சவ அவ. அர்ஜுன அவ பக்கம் விழ வைக்கிறது அவளுக்கு ஒரு விஷயமே இல்ல. ஆனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாளைக்கு
நான் தான் ஃபங்க்ஷனுக்கு வரேன்ல. அர்ஜுனையும் அவளையும் ஒரேடியா பிரிச்சு காட்டுறேன். போதுமா? அது போதும் அத்தை. இத மட்டும் நீங்க செஞ்சுட்டாலே எனக்கு பெரிய நிம்மதி. சரிதா, உன்னோட நிம்மதிதான் என்னோட சந்தோஷம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ எதை பத்தியும் பயப்படாத. நாளைக்கு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ போனை வை. சரிங்க அத்தை. என்னக்கா நாளைக்கே அவங்கள பிரிச்சிருவேன்னு வாக்கு கொடுத்துருக்க? அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பீங்களே, கரெக்டா? சரி, என்னக்கா அந்த பிளான்? அது என்ன ஏதுன்னு நாளைக்கு நீயே பாப்ப மஞ்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நாளையோட அவங்க 2 பேரும் 100% பிரிஞ்சிருவாங்க. இந்த வாட்டி காயத்ரி கணக்கு தப்பே ஆகாது. என்ன நீ மணி 11 ஆகுது, இன்னும் தூங்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த குட்டி பிசாசுக்கு சப்போர்ட் பண்ணி அர்ஜுன் பேசுறத நினைக்க நினைக்க எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஜோதி. சரி விடுங்க. அதான் சித்தி நாளைக்கு அவங்கள பிரிச்சு விட்டுறலான்னு சொல்லிருக்காங்கல்ல. அது அத்தையோட வாக்கு. ஆனா என் பங்குக்கு ஏதாவது செய்யணும்னு என் மனசு கடந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு. அவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸ பார்க்க பார்க்க எனக்கு டென்ஷன் தலைக்கேறுது ஜோதி. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன? அவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸ கொளுத்தி போட்டுடலாமா? அதுக்கப்புறம் அர்ஜுன் நாளைக்கு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே போட்டுப்பான். சூப்பர் ஐடியா. ஆனா என்ன, அர்ஜுன் உங்களை லைஃப் லாங் வெறுத்துருவான். என்ன ஜோதி சொல்ற? பின்ன இவ்வளோ நேரம் அவன் அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு அவன் கூட பிரச்சனை பண்ணிட்டு இப்போ அதை கொளுத்தி போட்டா அதை நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு அவனுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும்ல. ஆமால. பேசாம அன்னைக்கு அவ அம்மா ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்ட மாதிரி இந்த ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போட்டுடலாமா? அப்பவும் நீங்க தான் மாட்டுவீங்க. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க நீ. என்ன ஜோதி எல்லாத்துக்குமே முட்டுக்கட்ட போடுற? அவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அவன் ஃபங்க்ஷன்ல நிக்கிறத என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நான் மாட்டினாலும் பரவாயில்ல, அந்த ட்ரெஸ்ஸை அவன் போடக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். உங்க கோவம்லாம் புரியுதா நீ? ஆனா அதுக்கு கொஞ்சம் நிதானமா யோசிங்கன்னு தான் சொல்றேன். அவசரப்பட்டு அர்ஜுன் கிட்ட உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்க நீ. என்ன? அர்ஜுன் ட்ரெஸ்ஸ சாமி கிட்ட தானே வச்சிருக்கான். ஆமா. அதுல சந்தனத்தையும் குங்குமத்தையும் ஊத்தி கரை பண்ணி வச்சிருவோம். இப்படியும் கரைப்பட்ட ட்ரெஸ்ஸ ஃபங்க்ஷன்ல போட்டுக்கவும் முடியாது. சாமி கிட்ட இருந்ததுனால எதர்ச்சியா அது கொட்டின மாதிரி நீங்களும் மாட்ட மாட்டீங்க. ஜோதி சூப்பர் ஐடியா. நல்ல வேலை, எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயித்துல பாலை வாத்துட்ட. சரி வா, உடனே போய் இதை செஞ்சிடலாம். வாங்க. இதுதானே அவ எடுத்த ட்ரெஸ். போதும் போதும். அதிகமா கரை பண்ணா அது எதர்ச்சியா நடந்த மாதிரி இருக்காது.
ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரியும். ஆமால்ல. இதுவே போதும். அர்ஜுன் கண்டிப்பா இதை போட்டுக்கவே மாட்டான். எப்படியோ என் புள்ள நாளைக்கு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தானே போட போறான். எனக்கு அதுவே போதும். சித்தப்பா ஆ கேக் வந்துருச்சா? இத கேக் வெட்டறப்ப கொண்டு வரலாம். இப்ப போய் ஃப்ரிட்ஜ்ல வைங்க. சரி பவி. மா நந்து, நேத்து நைட் அந்த வெடிக்கிற பாக்ஸ் எல்லாம் வாங்கிருந்தல, அத அர்ஜுன் கேக் வெட்டறப்ப கரெக்ட்டா வெடிக்கணும். முக்கியமா அது கேக்ல விழாத மாதிரி வெடிக்கணும். எல்லாருக்கும் தலையில வைக்க கோன் ஷேப்ல தொப்பி வாங்கியிருந்தோம்ல, அதை எடுத்து வச்சிட்டியா? ஐயோ அதை மறந்துட்டேனே. என்ன மனோ, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா, டைம் ஆச்சுல. ரோஜாக்கா, நீங்க இந்த பலூன் எல்லாம் அதோ அங்க கொண்டு போய் ஒட்டுங்க. என்ன நீவ எல்லாரையும் இவ்ளோ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா? என்னமோ இவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணட்டும் பண்ணட்டும். இன்னைக்குதான் காயத்ரி ஏதோ பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அம்மா அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ் கரையா இருக்கு. சந்தன குங்குமம் எல்லாம் கொட்டின மாதிரி இருக்குடா. டேய், ஏண்டா ட்ரெஸ் எங்கடா வச்சிருந்த? சாமி படத்துக்கிட்டப்பா. புது ட்ரெஸ் அப்படியே வெளியே வைப்ப? பீரோல வைக்க வேண்டியதானடா? இல்லப்பா, பவி எனக்கு ஆசாசி எடுத்து கொடுத்தது ஃபுல்லா கரையாயிடுச்சு. சரி விடுறா, அதான் அம்மா உனக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை போட்டுட்டு வா. அப்புறம் என்ன அர்ஜுன், அம்மா தான் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்றால, நீ போய் அதை போட்டு வாப்போ. முடியாது. நான் இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு ஆசையா இருந்தேன். இந்த ட்ரெஸ் இல்லைன்னா எனக்கு பர்த்டேவே வேணாம். டே அர்ஜுன், ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு நீ பர்த்டே வேணான்னு சொல்லுவியா? உனக்காக தானே இவ்ளோ ரெடி பண்ணிருக்கோம். போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. முடியாது அத்தை, எனக்கு இப்ப பர்த்டே கொண்டாடுற மூடே போச்சு. எனக்கு பர்த்டே வேணாம், ஒன்னும் வேணாம். ச்சே, பாவம் அர்ஜுன், இந்த பர்த்டே கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான், இப்படி ஆயிருச்சே. அர்ஜுன், இப்ப என்ன உனக்கு? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நீ பர்த்டே கொண்டாடணுமா? ஆமா. சரி ஓகே. ஏய், என்னடி ஓகே? இந்த கரை பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் என் புள்ள பர்த்டே கொண்டாடணுமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இத நான் சரி பண்றேன் அத்தை. அண்ணி ஏதோ சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறா. எப்படி சரி பண்ணுவா? அதை விட பரவாயில்ல. இப்ப அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவா? அதை துவைச்சு காய வச்சு பழைய ட்ரெஸ் ஆக்கி கொடுக்க போறா. அர்ஜுன் கிட்ட திட்டு வாங்க போறா. இதான் நடக்க போகுது. இப்ப எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு பவி. இந்த கரை வச்சு ஒரு மாடர்ன் ஆர்ட் பண்ணிட்ட. தட் இஸ் பவி.
என் கைப்பட்டா கரை கூட கலையா மாறிடும். இப்ப இந்த Dress நீ பர்த்டேக்கு போட்டுக்கலாம்ல? கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பவி. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? முதல்ல நீ இந்த Dress போட்டுட்டு வா. நம்ம கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி பாட்டி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். சரி பவி. சரி, நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நானும் அர்ஜுனும் இப்ப வந்துடுறோம். என்ன நீ அர்ஜுன் கிட்ட திட்டு வாங்குவான்னு பார்த்தா அவன்கிட்டயே பாராட்டு வாங்கி நமக்கு பல்பு கொடுத்துட்டா. எல்லாம் உன்னாலதான். நேத்தே அந்த Dress கொளுத்தி போடலான்னு சொன்னேன். அப்படி செஞ்சிருந்தா இப்ப என் புள்ள நான் கொடுத்த Dress தான் போட்டு இருந்திருப்பான். எல்லாத்தையும் அந்த குட்டி பிசாசு கெடுத்து விட்டுருச்சு. பாட்டி, இன்னைக்கு அர்ஜுனோட பர்த்டே பாட்டி. இது நம்ம வீட்ல கொண்டாடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுனோட பர்த்டேக்கு அவன் கூடவே இருந்து அதை கொண்டாட போறேன். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. அந்த சந்தோஷத்துலயும் ஒரு சோகம். நீங்க இதுல கலந்துக்கலன்றது மட்டும்தான். ஆனா இன்னும் 10 நாள்ல டாக்டர் வந்து நீங்க குணமாகிடுவீங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனால நீங்க கண் முழிச்சதும் உங்க முன்னாடி இதே மாதிரி இன்னொரு தடவை பர்த்டேவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் பாட்டி. பாட்டி, இத பாத்தீங்களா? இதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். இது யார் வாங்கி தந்தா தெரியுமா? பவி தான். நீங்க நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க பவி கிட்ட பாசமா அன்பா இருன்னு. அப்பெல்லாம் நான் அப்படி இருக்கவே இல்லை. ஆனா இப்போ நம்ம வீட்லயே நானும் பவியும் தான் பாட்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இதெல்லாம் பார்த்தா பயங்கரமா சந்தோஷப்படுவீங்க. நான் இன்னைக்கு சொன்னேன்ல, இனிமே பவிய எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. இப்போ நான் பர்த்டே அன்னைக்கு சொல்றேன், பவிய நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை விட்டு பிரிஞ்சு போகவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் நாங்க ஒன்னாவே இருப்போம். இது ப்ராமிஸ் பாட்டி. அர்ஜுன், உன் கையை கூட. எதுக்கு பவி? குடு. அர்ஜுனோட பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு கிடைக்கிற பிளெஸிங் உங்களோடதா தான் இருக்கணும். அவனை பிளஸ் பண்ணுங்க பாட்டி. பாத்தியா அர்ஜுன், பாட்டியும் உன்னை பிளஸ் பண்ணிட்டாங்க. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் பவி. தேங்க்ஸும் கூட. சரி வா, நம்ம கீழே போலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இரு அர்ஜுன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் இருக்கு. இதுக்கு மேல இன்னும் என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? அது என்னன்னு என் கூட வந்து நீயே பாரு. பவி, சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு கார்டனுக்கு எது கூட்டு வந்திருக்க? இங்கதான் சர்ப்ரைஸே இருக்கு அர்ஜுன். இங்க என்ன சர்ப்ரைஸ்? இதோ இதுதான் அந்த சர்ப்ரைஸ். எது, இந்த செடியா? ஆமா, உன் பர்த்டேக்கு நம்ம 2 பேரும் இந்த செடியை நட்டு வச்சு அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தி வளர்க்கணும். இந்த செடி மரமா வளர வளர நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வளரும். உட்காரு.
ஆமா பவி, இது என்ன செடி? இதுவா? இது வேப்பஞ்செடி. என்ன பவி நீ பர்த்டேக்கு ஒரு gift கொடுக்குற? அது ஒரு அழகான பூச்செடியா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. நான் ஒரு காரணமா தான் இந்த வேப்பஞ்செடியவே வாங்கினேன். இந்த வேப்ப மரம் மட்டும் இருக்குல்ல, அதுல இருக்கிற இலை பூ எல்லாமே பயங்கரமா கசக்கும். ஆனா எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் நமக்கு நிறைய கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் செய்யணும்னு நமக்கு தோணணும். அதுக்காக தான் நான் இந்த செடியை சூஸ் பண்ணி வாங்கினேன். இந்த செடி மரமாகி இது நம்ம பார்க்கறப்பெல்லாம் நமக்கு வர கஷ்டம் எல்லாம் ஏதோ ஒரு நல்லது தான் செய்ய போகுதுன்னு நமக்கு நம்பிக்கை வரும். சரியா? ஒரு சாதாரண செடிக்குள்ள இவ்வளோ பெரிய தத்துவமா? அமேசிங். ஹேய், என்ன எனக்கு கிண்டல் பண்றியா? சாச்சா, நான் போய் உன்னை கிண்டல் பண்ணுவேனா? உன் பர்த்டேன்றதால உன்னை சும்மா விடுறேன். இப்படியே பேசுனா வேப்பம்பூவை எடுத்து உன் கண்ணிலே அடிச்சு விட்டுருவேன். இப்பதானே தெரியுது நீ இந்த செடியை சூஸ் பண்ணது என்னை அட்டாக் பண்றதுக்கா? வேப்ப மரம் வைக்கிற மாதிரி என்னை அடிக்க வெப்பன்ஸ் ரெடி பண்ற. நீ பயங்கரமான ஆள் தான். சரி, இதை நடலாமா? ம். எவ்வளவு நேரம்டி? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், தெரியாதா உனக்கு? அக்கா, இப்ப எதுக்கு கத்துற? அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாங்க, அதுல என்ன ஆயிடுச்சு? அதானே, இவள ஒரு வார்த்தை சொன்னா நீ உடனே சப்போர்ட்க்கு வந்துருவியே. சரிதா, சரி விடு. கேக் வெட்டுற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீ முன்னாடி வந்து நில்றா. சித்தப்பா, கேக் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. இப்ப போய் எடுத்துட்டு வாங்க, கரெக்டா இருக்கும். சரி பவி. ஏங்க நில்லுங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவர் என்னமோ உன் வீட்டு வேலைக்காரர் மாதிரி போய் எடுத்துட்டு வான்னு ஆர்டர் போடுற. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இந்த சட்டம் போடுறதெல்லாம் இங்க வேண்டாம். சரி சித்தி, சாரி. நானே போய் எடுத்துட்டு வரேன். நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம். ஏங்க, நீங்க போய் கேக் எடுத்துட்டு வாங்க. அடி பாவி, இதத்தானே அவளும் சொன்னா. என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம். கார் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. யாரு? எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான்.
ஆமா, சித்தி எப்போ வரேன்னு சொன்னாங்க? நேத்து நாங்க தான் பர்த்டே பத்தி சொன்னோம், உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ. இவளை பாத்தியாடி? அத்தை வந்து நிக்கிறாங்க, முறுக்கிக்கிட்டு உள்ள போறா. அதான் நீ எனக்கும் பயமா இருக்கு. அவங்க வந்திருக்க நேரத்துல அவ அன்னைக்கு மாதிரி பிரச்சனை பண்ணா எல்லாருக்கும் முன்னாடியே சித்திக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். பண்ணட்டுமே, அதோட அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன். வா ஜோதி, நாம போய் அத்தையை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வருவோம். ஹலோ, யாரு? பவித்ராவா? ஆமா. எப்படி பவித்ரா? நானே உன்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சு கால் பண்ணேன். சொல்லி வச்ச மாதிரி நீயே வந்து போன் எடுக்கிற. நம்ம 2 பேருக்குள்ள வேவ் லெங்த் வேற லெவல்ல ஒர்க் ஆகுது. போ சொல்லுங்க, இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? ஒண்ணும் இல்ல, அர்ஜுனோட பிறந்த நாள பெருசா கொண்டாடுறதுக்காக ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அப்படின்னா நீ பயங்கர சந்தோஷத்துல இருப்பியே? ஆமா, முதல் தடவையா நான் அர்ஜுன் பர்த்டேவை கூட இருந்து கொண்டாட போறேன். நான் மட்டும் இல்ல, வீட்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கோம். அப்படின்னா அந்த சந்தோஷத்துல நானும் கலந்துக்கணும் இல்லையா? ஏன்னா நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், அவசியம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டு அர்ஜுனை பிளஸ் பண்ணணும்னு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ஃபங்க்ஷனுக்கு வரப்போற என்ன வரவேற்க போறது நீதான். என்னது? நானா? என்ன நானா? இறந்து போன உன் அப்பா அம்மாவா வருவாங்க? என்ன டென்ஷன் ஆகுறியா? இப்ப நீ டென்ஷன் ஆனேனா லாஸ் உனக்கு தான். ஒரே செகண்ட்ல அந்த டாக்டர் இங்க வர வைக்கிற முடிவை மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன புரியுதா? நீதானே அன்னைக்கு நான் அங்க வந்தப்ப என் மூச்சு காத்து கூட அந்த வீட்ல போடக்கூடாதுன்னு சொல்லி என்ன அனுப்புனது. அதனால இப்ப நீயே தான் எனக்கு பொக்கே கொடுத்து உள்ள கூட்டிட்டு போகணும். ஏன்னா தோத்த இடத்துல ஜெயிக்கிறது தானே மாசா இருக்கும். நீ மட்டும் இத செய்யலன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்த நான் மட்டும் திரும்பி போக மாட்டேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த டாக்டரும் திரும்பி போயிடுவாரு. அதனால சமத்து பிள்ளையா என்ன வரவேற்கிறதுக்கு ஒரு நல்ல பொக்கையா வாங்கி வச்சுக்க, சரியா? என்ன பதிலே காணோம்? சரி, பண்றேன். அது அர்ஜுனோட பர்த்டேக்கு நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க பாட்டி, இந்தாங்க.
ஜோதி, என்னடி நடக்குதுங்க? இவ போய் அத்தைய வரவேத்துட்டு இருக்கா. அதான் எனக்கும் புரியல அண்ணே. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? இது என் பேரனோட பர்த்டே. இதுக்கு நான் வராம எப்படி இருப்பேன்? என்ன அர்ஜுன், ஒரு அம்மா பாட்டி இல்லைனாலும் நான் வந்துட்டேன் பாத்தியா? ஹாப்பி தானே? ஹாப்பி தான். சாரி சத்தி, நானே உங்களை நேர்ல வந்து இன்வைட் பண்ணிருக்கணும். கம்பெனி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். பரவாயில்ல கிருஷ்ணா, நீ கூப்பிட்டா என்ன, சரிதா கூப்பிட்டா என்ன, நீங்க எல்லாரும் என் குடும்பம் தானே. சரி வாங்க, முதல்ல உள்ள போவோம். என் பிள்ளைய பாரு, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கேக் ஊட்ட போறான். அர்ஜுன், முதல்ல அத்தைக்கும் மாமாக்கும் ஊட்டு. நல்லா இருச்சலாம். பவி, எல்லாரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்துறாங்க, நீ எதுவுமே கொடுக்கலையே. என்னது இது? வாங்கி பிரிச்சு பாரு அர்ஜுன். செம்மையா இருக்கு பவி. இந்த மோல்டு இவ்வளவு சூப்பரா வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ல இதான் பெஸ்ட் கிஃப்ட். அர்ஜுன், அவசரப்பட்டு அப்படியெல்லாம் சொல்லிடாத. ஏன்னா உன்னோட பாட்டி உனக்கு இதை விட ஸ்பெஷலான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இதை விட ஸ்பெஷலாவா? அது என்னது? மஞ்சு, அது கூட. இது என்ன தெரியுமா? நீ அமெரிக்கால போய் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன். அமெரிக்காக்கு போய் படிக்கிறது தான் உன்னோட ஆசைன்னு சரிதா சொன்னா.
அதான் அங்க உள்ள ஸ்கூல்ல உனக்கு நான் சீட்டு வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஸ்கூல் முடிச்சிட்டு நீ ஹையர் ஸ்டடி வரைக்கும் அங்கதான் படிக்க போற. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் உன் பாட்டி பண்ணிட்ட. வர 4ஆம் தேதி நீ அமெரிக்காவுக்கு பறக்க போற. என்ன சரிதா, உன் பையனோட பர்த்டேக்கு இப்படி ஒரு கிஃப்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. எவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி அசால்ட்டா பண்ணிட்டீங்க. அமெரிக்கால போய் படிக்கிறதுனா சாதாரண விஷயமா என்ன? அம்மா இல்லம்மா, நான் அமெரிக்காலாம் போல, இங்கேயே படிக்கிறேன். டேய் அர்ஜுன், யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பை உன் பாட்டி உனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அசால்ட்டா போகலன்ற. டேய் அதானடா உன்னுடைய விருப்பம். அமெரிக்கா போகிறது என் கனவு தான்ப்பா. ஆனால் இப்போ உடனே என்னால் போக முடியாது. நான் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் வேணா அங்கே போய் படிக்கிறேன். அர்ஜுன், இதெல்லாம் லைஃப் டைம் ஆஃபர். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க போனா உன் லைஃப் ஸ்டைலே மாறிடும். எனக்கு எதுவுமே மாற வேணாம், என்னை விடுங்க. நான் இங்கேயே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன். டே அர்ஜுன், அர்ஜுன் நில்லுடா. அர்ஜுன், ஒரு நிமிஷம் சித்தப்பா, நான் வந்துடுறேன். அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? இப்ப நீ ஏன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்க? பின்ன என்ன பவி, நானே இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். இப்போ வந்து நான் அமெரிக்கா போன்னு சொன்னா எப்படி? அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. அன்னைக்கு கூட நான் உன் ஏம் என்னன்னு கேட்டதுக்கு அமெரிக்காவுக்கு போய் பெரிய ரோபாட்டிக் இன்ஜினியர் ஆகணும்னு கூட சொன்னியே. சொன்னேன் தான். அப்புறம் என்ன அர்ஜுன், நீ ஆசைப்பட்ட படிப்பு படிக்க இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்க. அதையே நீ வேணும்னு சொல்ற? கேக்குறல, சொல்லு அர்ஜுன். ஏன்னா எனக்கு உன்னை விட்டு போக விருப்பம் இல்லை பவி. இவ்வளோ நாளா நான் உன் கூட சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன். உன்னை நான் இனிமையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ தான் உன்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் யாருக்காகவும் எதையும் கேட்டதில்லை. ஆனால் என்னால் எக்ஸாமில் நீ ஃபஸ்ட்டு வர முடியாதுன்னு நான் உனக்காக மிஸ்கிட்ட இன்னொரு சான்ஸ் கேட்டேன். எப்போவுமே மற்றவங்க ஃபீலிங்ஸை பற்றி யோசிக்காமல் இருந்தேன்னா, நான் அவங்க கூட பழக ஆரம்பித்தப்ப தான் எல்லார பற்றியும் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒன்னால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பையனாகவே மாற ஆரம்பித்தேன். எல்லாமே இப்போ நல்லா போயிட்டுருக்கிறப்போ இப்போ திடீர்னு உன்னை விட்டு பிரிஞ்சு என்னை அமெரிக்கா போன்னு சொன்னா எப்படி பவி? ஏன் அர்ஜுன், எப்பவுமே நீ என் கூட இருக்கிறது முக்கியமா இல்ல உன்னோட ஏமா அச்சீவ் பண்றது முக்கியமா சொல்லு? அமெரிக்காக்கு நீ போயிட்டு வரதுக்குள்ள நான் என்ன இங்க இல்லாமையா போறேன்? ஏன் தேவையில்லாம யோசிக்கிற? ஏன் அமெரிக்காவில இருந்து உன்னால எனக்கு கால் பண்ணி பேச முடியாதா சொல்லு? நீ நினைச்சா வீடியோ கால்ல தினமும் நம்ம 2 பேரும் பேசலாம். அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்கு உன்னை விட்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு பவி. அர்ஜுன், அங்க பாரு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத நான் நட்டு வைக்கிறப்போ என்ன சொன்ன? இந்த செடியோட எல்லாம் கசப்பா இருந்தாலும் இது நமக்கு நல்லதுதான் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி என்ன பிரிஞ்சு இப்ப நீ போறது கஷ்டமா இருந்தாலும் நாளைக்கு நீ உன் ஏம் அச்சீவ் பண்றதுக்கு இந்த பிரிவு ஹெல்ப் பண்ணதானே போகுது. நீ ஏன் அதை அப்படி பார்க்க கூடாது? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவங்களோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட ஒரு நல்ல நிலைமைக்கு வர உதவி பண்றதும் கூட தான். நீ அமெரிக்காக்கு போய் படிச்சுட்டு ஒரு பெரிய ஆளா திரும்பி வந்தா எனக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தரும் தெரியுமா? இப்ப என்ன காரணம் காட்டி நீ அமெரிக்காக்கு போலனா உன் லைஃப்ல நீ ஆசைப்பட்டத மிஸ் பண்றதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிடுவேன்ல. அர்ஜுன், அதுவா உனக்கு வேணும்? நம்ம நட்பால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுதான் நடக்கணுமே தவிர யாருமே எதையும் இழந்துடக்கூடாது. முக்கியமா நீ உன்னோட ஏமை இழந்துடக்கூடாது. இப்ப என்ன சொல்ல வர? நான் கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போய் ஆகணுமா? ஆமா, நீ அமெரிக்காக்கு போகணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்காக மிஸ்கிட்டெல்லாம் நீ சான்ஸ் கேட்டல, அப்ப என்ன சந்தோஷப்படுத்த நீ அமெரிக்காக்கெல்லாம் போக மாட்டியா? வா, வந்து அமெரிக்காக்கு போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லு. எனக்காக ப்ளீஸ். வா அர்ஜுன். என் பையன் இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. என்னைக்கு இவ கூட பேசி பழக ஆரம்பிச்சானோ அவனை மொத்தமா மாத்திட்டா இவ. இப்ப கூட எதுக்காக அவன் பின்னாடியே போனா? போய் அவன் மனச கெடுக்கதான். ஏங்க, நான் அப்பத்துல இருந்து இதை தானே சொல்லிட்டு இருக்கேன். அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைய நல்லாவே இருக்க விட மாட்டா. அதுக்குதான் அவளை எங்கேயாவது அனுப்பி தொலைங்கன்னு. கேட்டிங்களா? அக்கா, இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ பவியை குறை சொல்லிட்டு இருக்க? பவி ஒன்னும் அர்ஜுனுக்கு நல்லது நடக்கிறத கெடுக்கிற அளவுக்கு மோசமான கேரக்டர் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அமெரிக்கா போலாமா வேணாமான்றத அர்ஜுன் தான் முடிவு பண்ணணும். நீ எல்லாத்துக்கும் பவியை இழுக்காத, சரியா? அம்மா, நான் அமெரிக்காவுக்கு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, எனக்காக அமெரிக்கா ஸ்கூல்ல சீட்டு வாங்கினதுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? ஆமா அர்ஜுன், இப்பதானே அமெரிக்காவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள மைண்ட மாத்திட்ட. ஃபாரின் போய் படிக்க யாருதான் வேணான்னு சொல்லுவா? அவன் ஏதோ விளையாட்டுக்கு அப்படி சொல்லியிருக்கான். இல்லத்த, ஃபர்ஸ்ட் நான் போக மாட்டேன்னு சீரியஸா தான் சொன்னேன். ஆனா பவிதான் பேசிய மனசை மாத்துனா. நான் ஃபாரின் போய் படிச்சா அது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல, அதான் பவி சொன்னான். அதுவும் இல்லாம அம்மா எல்லாத்துக்கும் பவியை தான் திட்டுறாங்க. இப்போ நான் போகலன்னா அதுக்கும் அவளையே திட்டுவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் அமெரிக்காவுக்கு போகலான்னு முடிவெடுத்தேன். அதெல்லாம் விடு அர்ஜுன். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதைத்தான் நீ முடிவு பண்ணிருக்க. நீ போறேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் நாம இதுக்கு பவிக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். சின்ன பொண்ணா இருந்தாலும் அர்ஜுன் மேல அவளுக்கு எவ்வளவு அக்கறை பாருங்க. வெரி குட் பவி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அர்ஜுன் அங்க போய்
ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய ஆளா வருவான். ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உனக்கு. ஆமா பாட்டி, அர்ஜுன் பெரிய ஆளானா எனக்கு சந்தோஷம் தானே, அதுல என்ன சந்தேகம்? சரிதா, அப்படின்னா உடனே அர்ஜுனுக்கான விசா ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிடு. 4ஆம் தேதி அவன் கிளம்பியே ஆகணும். சரியா? சரிங்க அத்தை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். இப்ப சொல்லு, உன் பர்த்டேக்கு நான் கொடுத்த gift தானே ஸ்பெஷலான gift? ஆமாம் பாட்டி. ஓகே, அப்ப நான் போயிட்டு வரேன். பாய். பாய். வா ஜோதி. வாங்க நீ. என்னங்க இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அர்ஜுனையும் பவித்ராவையும் பிரிச்சாச்சு. சந்தோஷமா? வா, எனக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல மஞ்சு. ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. நான் கூட நீங்க எப்படிதான் அவங்கள பிரிக்க போறீங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அர்ஜுனை ஃபாரின்க்கு அனுப்புற மாதிரி அவனோட ஆசையும் நிறைவேத்தி அது மூலமா அவனை பவித்ரா கிட்ட இருந்து பிரிச்சீங்க பாருங்க. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அத்தை. ஆமா சித்தி, நான் கூட நீங்க பவித்ராவை தான் இங்க இருந்து அனுப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா அர்ஜுன் பக்கம் திருப்பினது வேற லெவல். யாருக்கும் ஒரு சந்தேகமே வரல பாருங்களேன். அதானே என் மாஸ்டர் பிளானே. நாமளும் அந்த பவித்ராவை இங்க இருந்து துரத்த எவ்வளவோ பிளான் பண்ணி பார்த்தோம். அவளும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கா. திரும்ப எதுக்கு அந்த தப்ப செய்யணும்னு யோசிச்சேன். அதான் பவித்ராவை அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பதிலா அர்ஜுனை பவித்ரா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், அர்ஜுன் இதுக்கு ஒத்துக்கலைனாலும் பவித்ரா அவனை இதுக்கு ஒத்துக்க வச்சிருவான்னு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அதுவும் இல்லாம அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து நீ கேட்டப்போ நான் என்னமோ டாக்டரை வர வைக்காத மாதிரி என்கிட்ட கோவப்பட்டு பேசினல்ல. ஐயோ சித்தி, அது உண்மையா இல்லையான்னு தெரியாம அவசரப்பட்டு பேசினது. கரெக்டு தான். ஆனா அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையெல்லாம் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதான் என்ன நம்பி என் கூடவே இருந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அர்ஜுனை ஃபாரினுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணேன். அத்தை, நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேனே தெரியல. இப்ப என்ன அவசரம் சரிதா? எல்லா கடனுக்கும் ஒரு டியூ டேட் இருக்கு. இதுக்கும் ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீ இதே நன்றியோட என் கூட இருந்தாலே எனக்கு அது போதும். கண்டிப்பா அத்தை. காலத்துக்கும் உங்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்க வேண்டியது என் கடமை. நிச்சயமா நான் அப்படிதான் இருப்பேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சித்தி. எப்படியோ அர்ஜுன் இங்க இருந்து போக போறதுனால அவன் போற வரைக்கும் அவன் பவித்ரா கூட பேசுறதையும் பழகுறதையும் பெருசுப்படுத்தாம விட்டுருங்க. அவனையும் அவளையும் பிரிக்கதான் இந்த ஃபாரின் படிப்புன்னு அர்ஜுனுக்கு தோண ஆரம்பிச்சுட்டா நம்ம கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். அதனால இருக்கிற வரைக்கும் அர்ஜுனை அவன் போக்கிலே விட்டுருங்க. அவன் இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நாம அவளை ஒரு வழி பண்ணிரலாம். சரிங்க அத்தை. சரி, நாங்க கிளம்புறோம். வா
வா பவி. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லக்கா, நான் பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன புதுசா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ பேசு. உன்னை யாரு வேணான்னு சொல்றா? பாட்டி, உங்களுக்கு தெரியாதுல்ல, அர்ஜுன் அமெரிக்காக்கு போய் படிக்க போறான் பாட்டி. காயத்ரி பாட்டி தான் அவன் பர்த்டேக்கு இத கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே பாட்டி? அர்ஜுன் கூட ஆரம்பத்துல போலன்னு தான் சொன்னான். அப்புறம் நான் அவனை கன்வின்ஸ் பண்ணி இப்ப அவனே போறேன்னு ஒத்துக்கிட்டான் பாட்டி. நானும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் பாட்டி ஆகுது. இந்த கொஞ்ச நாள்லயே அவன் கூட எனக்கு நல்ல மெமரிஸ் இருக்கு. அதெல்லாம் டக்குன்னு முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பரவாயில்ல பாட்டி, அர்ஜுன் அமெரிக்காக்கு போய் அவன் நினைச்ச மாதிரி பெருசா சாதிக்கணும். அதான் பாட்டி என்னோட சந்தோஷமும். பவித்ரா, என்னாச்சு உனக்கு? அர்ஜுன் போறத நினைச்சு ஃபீல் பண்றியா? நீ தானே அவனை போன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண. உனக்கு அவன் போறதுல இஷ்டம் இல்லைன்னா அப்படியே விட்டுருக்கலாமே. சாச்சா, அப்படியெல்லாம் இல்லக்கா. அர்ஜுன் அமெரிக்காக்கு போறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவனை திரும்ப எப்ப பாப்போன்னு தெரியாததுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளோ நாள் கூடவே இருந்த சப்போர்ட்டா இருந்த ஒருத்தன் இப்ப திடீர்னு இல்லாம போயிடுவான் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மத்தபடி அவன் போறத நினைச்சு எனக்கு கஷ்டமே இல்ல, சந்தோஷம்தான் ஜாஸ்தி. பவி, நீ பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன் பவி. உனக்கு அர்ஜுன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்றத அவன் பர்த்டேக்காக காட்டின எஃபெக்ட பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது. இந்த வீட்டில் உனக்கு பிடிச்ச அத்தை கோமால இருக்காங்க. இப்போ அர்ஜுன் உன்னை விட்டு போறது உன் மனசுல வலியை உண்டாக்குதுன்னு எனக்கு புரியுது பவி. நீ கவலையே படாத. அர்ஜுனும் உன் மேல இருந்த இதே பாசத்தோட தான் இருப்பான், எப்பவும் இருப்பான். அது எனக்குமே தெரியும் சித்தப்பா. வேற யாருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு அது எனக்காக வேண்டான்னு சொல்லுவாங்க? ஆனா அர்ஜுன் சொல்றான் சித்தப்பா, நிஜமாலே அவன் கிரேட் சித்தப்பா. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்ன? இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஃபாரினுக்கு போய் ரொம்ப வருஷம் படிச்சுட்டு வரவங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்கள மறந்துடுவாங்கன்னு. அர்ஜுனும் என்ன அப்படி மறந்துடுவானு சித்தப்பா? வாய்ப்பே இல்லை. அர்ஜுன் யாரை மறந்தாலும் உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவன் மறக்கவே மாட்டான். ஆனா இனிமே நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா அர்ஜுன் உன்னை இப்படி பார்த்தான்னா அவன் ஃபாரின் போற முடிவையே மாத்திடுவான். ஐயோ, அதுக்காக தான் சொல்றேன். அவன் உன்னை விட்டு போனா மொத்தமா உன்னை மறந்துடுவானோன்னு நீ ஃபீல் பண்றது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை விட்டு போகவே மாட்டான்னு சொல்றேன். அந்த முடிவை எடுக்க கூடாதுல்ல? ஆமா சித்தப்பா. அதனால நீ எப்பவும் போல சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், சரியா? நான் சொல்றேன், உங்க 2 பேரையுமே யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரி சித்தப்பா. கடவுளே, என்ன நீ பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க போல. அடேங்கப்பா, உங்க முகத்துல இப்படி ஒரு பிரகாசத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கிண்டல் பண்ணாத ஜோதி.
என் புள்ள அமெரிக்கால போய் படிக்க போறான்னு நினைச்சா அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்ன நீ? கிட்ட வா சொல்றேன். எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறியா? என்ன ஜோதி அப்படி பாக்குற? இந்த வயசுல உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையா? பின்ன என் புள்ள அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்து வெள்ளக்கார மாதிரி தசு புசுன்னு பேசுவான். அது புரியாம தலைய சொரிஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனால அவன் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள நல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டா அம்மாவும் புள்ளையும் பேசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன். சித்தி கிட்ட சொல்லி அர்ஜுனோட சேர்த்து உங்களையும் அமெரிக்கா அனுப்ப சொல்லி பாருங்களேன். அப்படிங்கிற? அதுவும் நல்ல யோசனை தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா நீங்க கேட்டாலும் கேப்பீங்க போலயே. அமைதியா இருங்க நீ. அப்புறம் அர்ஜுன் அனுப்புறதையும் அவங்க கேன்சல் பண்ணிட போறாங்க. ஐயோ, அப்படிலாம் அபசகுணமா பேசாத ஜோதி. நானே இப்பதான் அவன் அந்த குட்டி பிசாசை விட்டு போறாங்கிற சந்தோஷத்துல இருக்கேன். என்ன ஏதோ சந்தோஷமா இருக்கேன்ற வார்த்தை கேட்டுச்சு. அதுவா? அர்ஜுன் அமெரிக்கா போறான்ல, அத நினைச்சு சந்தோஷமா இருக்குன்னு ஜோதி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அர்ஜுன் அமெரிக்கா போறதா இல்ல பவியை விட்டு பிரிஞ்சு போறதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அர்ஜுன் பவியோட பழகுறது உனக்கு சுத்தமா பிடிக்கல அதானே? காயத்ரி அத்தைகிட்ட என்னென்னமோ சொல்லி அவனை அமெரிக்கா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. 2 சின்ன பசங்க கள்ளங்கபடம் இல்லாம பழகுறது பிடிக்காம அவங்கள பிரிக்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்களே, உங்களுக்கே இதெல்லாம் தப்பா தோணல? டே சும்மா தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அர்ஜுனுக்கு அமெரிக்கால போய் படிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்தது. ஆசை இருக்குதான், அத நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அந்த ஆசைய நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான உண்மை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பவியும் அர்ஜுனும் பிரிஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் அர்ஜுன் அவளை மறந்துடுவான்னு. அதுதான் இல்ல. இந்த பிரிவு தான் அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்த போகுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. பவியும் அர்ஜுனும் ஒண்ணு சேர்ந்து இருக்கணும்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது தெய்வம் எடுத்த முடிவு. அதை யாராலையும் மாத்த முடியாது. இது நடக்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. ஜோதி, என்னடி இவன் தெய்வத்தோட முடிவு அது இதுன்னு பயமுறுத்திட்டு போறான்? அவர் சும்மா பேசிட்டு போறாரு நீ. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இன்னும் 1 வாரம் தான். நம்ம அர்ஜுன் இங்க இருந்து கிளம்புனதும் எல்லாமே தலைகீழ மாறிடும். ஏங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல, எதுவும் மிஸ் பண்ணலையே? எல்லாத்தையும் வச்சுட்டேன், நீ கொடுத்த ஊறுகாய் பாட்டில் உட்பட. என்னது ஊறுகாயா? அவன் அமெரிக்காவுக்கு போறான்க்கா. இருக்கட்டும், ஃபாரின் போன பல பேரு நாக்கு செத்து போச்சுன்னு தான் புலம்புறாங்க. என் புள்ள அங்க போய் பிரெட்டையும் பன்னியும் சாப்பிட்டு எதுக்கு கஷ்டப்படணும்? 1 இல்ல 2 இல்ல 4 பாட்டில் ஊறுகாய் வச்சிருக்கேன். இது போக கொரியர்லயும் அனுப்புவேன். வைங்க வைங்க. கஸ்டம்ஸ்ல செக்கிங்ல எல்லாத்தையும் தூக்கி போட போறாங்க. ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா, அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல ஊறுகாய் பாட்டில்லாம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவன் இந்தியா பத்தி என்ன நினைப்பான்? அட கடவுளே, எனக்கு தெரியாம போச்சே. ஏங்க, அந்த பெட்டியை தரங்க, உடனே எல்லாத்தையும் எடுத்துருவோம். சரி சரி. அண்ணி, அவர் சும்மா உங்க எல்லாரையும் பயமுறுத்துறாரு. அப்படிலாம் ஒன்னும் தூக்கி போட மாட்டாங்க. அதானே பார்த்தேன். வாங்க. என்ன ஊருக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டீங்க போல? ஆமாத்த, 8 மணிக்கு ஃப்ளைட்டா. ஓ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ரொம்ப நன்றி. ஆட,
எத்தனை தடவை எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்ப? எத்தனை தடவை சொன்னாலும் போதாது சித்தி. அர்ஜுன் அமெரிக்கா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ என்னைக்காவது ஒரு நாள் அதை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் நாங்க 2 பேரும் நினைச்சோம். ஆனா நீங்க அதை இன்னைக்கே நிறைவேற்றி வச்சிட்டீங்களே. நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் சித்தி. என்ன கிருஷ்ணா, சாதாரண விஷயம், இதுக்கு போய் நீ இவ்ளோ ஃபார்முலா பேசிட்டு இருக்க? ரமா இப்ப முடியாம இருக்கிற இந்த நேரத்துல தான் இத உங்க குடும்பத்துக்கு, ஆஹா, என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. சரியா? சரி, அர்ஜுன் எங்க? ஆளையே காணோம். ஏய் அர்ஜுன், பயங்கர ஸ்டைலா ரெடி ஆகி வந்திருக்க. ஆமா, ஃபாரின் போறேன்ல. அண்ணா, இந்த ட்ரெஸ் சூப்பர். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா அர்ஜுன், இந்த கோட் உனக்கு பயங்கரமா இருக்கு. அர்ஜுன், நீ ஏற்கனவே ஹீரோ மாதிரி தான் இருப்ப. இந்த ட்ரெஸ்ல ஃபாரின் ஹீரோ மாதிரி இருக்க. ஏய், என் புள்ள மேல கண்ணு வைக்காதீங்க. அர்ஜுன் வா. உன் மேல விழுந்த எல்லா கண்ணும் போச்சு. என்ன அர்ஜுன்? ஆமா, பவி எங்க? அவளை காணோம். பவி? உங்களை தான் கேக்குறேன், பவி எங்க? அட, பவியை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நேரத்துல அவளை தேடணும்னு நினைச்சுக்கிட்டு வேணும்னே வராம இருப்பா. டிடி, தேவையில்லாம பவியை பத்தி அப்படி பேசாத. அவ ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சரி சரி, அதை விடுறா. அப்ப பவி எங்க? அவளை கூப்பிடுங்க. அவளை பார்த்துட்டு தான் நான் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். அண்ணா, பவி இங்க இல்லண்ணா. இல்லையா? எங்க போயிருக்கா? கோவிலுக்கு. அவ உனக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சாமி, எப்பவும் நான் கோவிலுக்கு வரப்ப ஒரு விளக்கு தான் ஏத்துவேன். ஆனா இந்த இன்னொரு விளக்கு யாருக்குன்னு தெரியுமா? அர்ஜுனுக்காக. அர்ஜுன் அமெரிக்காக்கு போய் படிக்க போறான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அமெரிக்காக்கு போய் படிக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன் பயங்கரமான திறமைசாலி. அவனுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை அவனை பெரிய ஆளாக்க போதுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இருந்தாலும் அதுக்கு உங்க ஆசீர்வாதமும் வேணும். இந்த 2 விளக்கும் பிரைட்டா எரியற மாதிரி எங்க 2 பேரோட லைஃபும் பிரைட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீதான் சாமி கூடவே இருக்கணும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு வேண்டுதலும் இருக்கு. அத என் ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். அர்ஜுன் அமெரிக்காக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாம இருக்கணும். அர்ஜுன் திரும்பி வர வரைக்கும் நான் அவனை பத்தி நினைச்சுக்கிட்டே அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி அர்ஜுனும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன நினைச்சாலே எனக்கு போதும். அவனோட நல்லதுக்காக நான் இப்ப அர்ஜுனை பிரியறத ஏத்துக்கிறேன். ஆனா லைஃப் ஃபுல்லா அவனை பிரியற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. அதுக்கு நீதான் சாமி எனக்கு துணையா இருக்கணும். நீ சாமி கிட்ட வேண்டுனதெல்லாம் நானும் கேட்டேன் பவி. உன்னோட அர்ஜுனுக்காக நானும் கூட வேண்டிக்கிறேன்.
அவன் வெளிநாடு போய் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா வருவான். அதே நேரத்துல உன் மனசுல இருக்க கவலையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாச்சா, எனக்கு கவலையெல்லாம் எதுவுமே இல்லம்மா. வார்த்தையில கவலை இல்ல, ஆனா உன் பார்வையில அது தெரியுதே பவி. நீ கவலையே படாத. அர்ஜுன் உன்னை விட்டு என்னைக்கும் பிரிய மாட்டான். எப்பவும் உன் கூடவே தான் இருக்க போறான். அப்படியா? ஆமா, இதே சன்னதியில தானே நீயும் அர்ஜுனும் ஒன்னா சேருவீங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே நீங்களும் சேர்ந்தீங்கல்ல. அதே மாதிரி நீங்க 2 பேரும் பிரிய மாட்டீங்கன்னு இதே சன்னதியில வச்சு சொல்றேன். அதுவும் அப்படியே நடக்கும். உறவுல பிரிவுங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். ஆனா இந்த பிரிவுதான் நாளைக்கு பிரிக்க முடியாத பந்தமா உங்களுக்குள்ள மாறப்போகுது. அதனால உங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த தூரத்தை நீ என்னைக்குமே ஒரு துயரமா நினைக்க வேண்டாம். இப்போ நீங்க பிரிஞ்சு இருக்கணுங்கிறது விதினா, நாளைக்கு நீங்க சேர்ந்து இருக்கணுங்கிறதும் விதிதான். அந்த விதிய மட்டும் நீ நம்பு. என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் கூட அர்ஜுன் எங்க என்ன விட்டு மொத்தமா பிரிஞ்சு போயிடுவான்னு லேசா பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன எப்போதுமே பிரிய மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. அர்ஜுன் இப்ப கிளம்பிடுவான். நான் போய் அவனை பாக்குறேன். வரேம்மா. போயிட்டு வாமா. டே அர்ஜுன், இன்னும் எவ்வளவு நேரம் தானே வெயிட் பண்ணலாம்னு இருக்க? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுடா. இருங்கப்பா, பவி வந்துட்டோம். அவளை பார்த்து அவகிட்ட சொல்லிட்டு தான் போனோம். ஏய், என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? அது என்ன பஸ்ஸா? ஒன்னு போனா இன்னொன்னுல ஏறி போறதுக்கு. ஃப்ளைட்டை விட்டு அங்க போகவே முடியாதுடா. நான் போகலனாலும் பரவாயில்ல, பவியை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். அடிச்சேன்னு வச்சுக்கோ. சொன்னா கேட்க மாட்டியா நீ? அக்கா, ஏன்க்கா ஊர் கிளம்புறப்ப அவன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா? வேணு, அவ இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ வேணா போய் பார்த்துட்டு வந்துடுறியா? சீக்கிரம் போயிட்டு வா. சரிங்க மாமா. இதோ பவியே வந்துட்டா. ஏய், அவன் ஊருக்கு கிளம்புறான்னு தெரியும்ல. இப்பதான் நீ கோவிலுக்கு போவியா? அர்ஜுனுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சித்தி. அர்ஜுன், சரி பார்த்துட்டல, கிளம்பலாம், வா போலாம். இருங்கப்பா, நான் வந்துடுறேன். பவி, என் கூட வாயேன். ஏ அர்ஜுன், அர்ஜுன், இங்க பாத்தியா, நாம என் பிறந்த நாள் அன்னைக்கு வச்ச செடி. இந்த செடிய நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்போ என்னால அது முடியாது. அதனால நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். நான் படிச்சு முடிச்சுட்டு திரும்பி வரப்போ இந்த செடி பெரிய மரமா இருக்கணும். அதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு
இத்தனை வருஷத்துல நடந்த கதை எல்லாத்தையும் நாம பேசணும், சரியா? சரி அர்ஜுன், கண்டிப்பா. அப்புறம் நான் உனக்கு ஒரு gift கொடுக்கணும். என்ன அர்ஜுன்? ஓ, இவள் gift கொடுக்க தான் இங்க கூட்டு வந்தியா? ஆமா, என்ன gift? ஓ, பவியோட போட்டோவா? ஏ அர்ஜுன், நீயும் பவியும் செம க்ளோஸ் ஆச்சே, அப்புறம் எதுக்கு உங்க 2 பேர் போட்டோவும் இல்லாம அவளை மட்டும் தனியா போட்டோ எடுத்து gift கொடுத்துருக்க? இல்லையே, இல்ல நாங்க 2 பேர் தானே இருக்கோம். என்னன்னா சொல்ற? என்ன அர்ஜுன், இதை இப்படி பார்த்தா உன் ஃபேஸ் தெரியுது, அது அப்படி பார்த்தா என் ஃபேஸ் தெரியுது. நெட்ல இப்படி ஒரு போட்டோ பார்த்தேன். அது எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு போட்டோஷாப்னு ஒரு சாஃப்ட்வேர் மூலமா ரெடி பண்ணேன். நான் திரும்பி வர வரைக்கும் என்னோட ஞாபகார்த்தமா இதை நீ பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி நீ கொடுத்த மோல்டு கிஃப்டை நானும் பத்திரமா என் கூடயே வச்சுப்பேன். ஓ, அதை நீ எடுத்துட்டு போறியா? பின்ன அதை இங்கேயா வச்சுட்டு போவேன். அப்போ நாங்க கொடுத்த gift எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு போல, லக்கேஜ்க்கு லிமிட் இருக்கான், அதை தாண்டி எடுத்துட்டு போக கூடாதான். பவி கொடுத்த gift வைக்க மட்டும் லிமிட் இருக்கு, நான் கொடுத்த gift வைக்க லிமிட் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். டிடி, அர்ஜுன் லிமிட்னு சொன்னது ஃப்ளைட்டுக்கு இல்லை, அவ மனசுக்கு. அதுல பவி கொடுத்த கிஃப்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்துட்டு போக லிமிட் இருக்கு. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல பவி? இருக்கு அர்ஜுன், வா, அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாம். சரி வேணு முரளி, டைம் ஆயிடுச்சு, நம்ம லக்கேஜ் வண்டியில் எடுத்து சரிங்க. வச்சிடலாம். டேய் அர்ஜுன், இன்னும் எவ்வளவு நேரம்டா? அவ்வளவுதான், போலாம். ம் சரி, நீ போய் காயத்ரி பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வா போ. சரிதா, அவன் நான் அழைச்சிட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நீ அமெரிக்கா போய் படிச்சு பெரிய ஆளாகி திரும்ப வரணும். அங்க உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் இந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரி பாட்டி. சரி சரி, கிளம்பலாம், ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. அர்ஜுன் அர்ஜுன், என்ன பவி? எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? 8:30 மணிக்கு. அப்படின்னா கரெக்டா அந்த டைமுக்கு நான் மாடியில இருந்து உனக்கு டாட்டா காட்டுறேன். அதே மாதிரி நீயும் ஃப்ளைட்ல இருந்து எனக்கு டாட்டா காட்டு, சரியா? சரி பவி. நீ இங்க இருந்து காட்டுற டாட்டா அப்படியே அவனுக்கு அங்க தெரிய போகுது பாரு. கண்ணுக்கு தெரியாதுதான், ஆனா அர்ஜுனோட மனசுக்கு தெரியும்ல நான் அவனுக்கு டாட்டா காட்டுறத. நீ விட்டா பேசிட்டே இருப்ப, வாங்க கிளம்பலாம்.
சரி அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க அத்தை. என்ன பவி, உன் கூட இருந்த அர்ஜுன் உன்னை விட்டு பிரிஞ்சு ஃபாரின் போயிட்டானேன்னு கஷ்டமா இருக்கா? எனக்கு உன் மேல கோவம் இருக்குதா, ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்க என் மனசு கேட்கல. நீ ஒன்னும் கவலைப்படாத. அர்ஜுன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் அவனை ஃபாரினுக்கே அனுப்புனேன். நீயும் அதுக்காக தானே அவனை கன்வின்ஸ் பண்ண. அப்ப நம்ம 2 பேருமே ஒரே சிந்தனையில தானே இருக்கோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. அர்ஜுன் மேல இப்ப இருக்கிற அதே அன்போட எப்பவுமே இரு. அவன் திரும்பி வந்த உடனே உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? இத என் மனசுல இருந்து சொல்றேன். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. நீங்க ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அந்த கடவுளோட விருப்பமும் என் விருப்பமும். தைரியமா இரு. நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். அக்கா, என்னக்கா பண்ணிட்டு வர? ஏன், என்னாச்சு? அவளையும் அர்ஜுனையும் பிரிக்கணும் தானே இவ்வளவையும் பண்ண. இப்ப எதுக்கு அவகிட்ட போய் தேவையில்லாத வாக்க கொடுத்துட்டு வர? உன்னால அவ ஸ்ட்ராங்கா அர்ஜுன் கூட உறுதியா சேர போறன்னு சொல்லிட்டு அவ நம்பிக்கையா இருக்க போறா. அவ நம்பணுங்கிறதுக்காக தான் மஞ்சு நான் அப்படி பேசினேன். புரியலையேக்கா. இப்ப நான் அவ மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டேன்ல, அந்த நம்பிக்கை தான் நாளைக்கு அவளை சுக்குநூறா ஒட்டச்சு எரிய போகுது. அர்ஜுன் வர வரைக்கும் நான் சொன்னதை நம்பி அவ அவனையே நினைச்சு மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு அவனுக்காக காத்துட்டு இருப்பா. ஆனா அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம்தான் அவளுக்கு தெரியும் அர்ஜுன் என்னைக்குமே அவளுக்கு கிடைக்க மாட்டான்னு. பிறவி குருடனுக்கு பார்வை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா பாதி வாழ்க்கைய ஒரு பார்வையோட வாழ்ந்தவனுக்கு மீதி வாழ்க்கையில அது இல்லைன்னா அதை தாங்கிக்கவே முடியாது. அப்படி ஒரு தாங்க முடியாத வலியதான் நான் அவளுக்கு கொடுக்க போறேன் மஞ்சு. இதுக்கப்புறம்தான் பவித்ரா கொஞ்சம் கொஞ்சமா சாக போறா. இல்ல இல்ல, இதுக்கப்புறம்தான் நான் பவித்ராவை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்க போறேன். டைம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. கரெக்டா இன்னும் 5 நிமிஷத்துல ஃப்ளைட் கிளம்பிரும். எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம அர்ஜுனுக்காக டாடா காட்டுவோம். ஓகே பவி. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் டிடி? அர்ஜுன் ஜன்னல் சீட்ல உட்கார்ந்திருந்தா நமக்கு அவன் டாடா காட்டுவான். ஒருவேளை அவனுக்கு அந்த சீட் கிடைக்கலனா என்ன பண்றது? அப்படி நடந்தா அர்ஜுன் எப்படியாவது அந்த சீட்டுக்கு வந்து நமக்கு டாடா காட்டுவான். நீ நெகட்டிவா பேசாத டிடி. நான் பிராக்டிகலா தானே பேசினேன். அத போய் நெகட்டிவ்னு சொல்றியே. எதுவும் வேண்டாம். அவன் கண்டிப்பா நம்ம டாடா காட்டுறத ஃப்ளைட்ல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவான். அதுதான் நமக்கு முக்கியம். நீ சும்மா இரு டிடி. ஏய், அங்க பாருங்க ஃப்ளைட் வருது. பாய் 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 பாய்.
அண்ணன் அமெரிக்கா போனதும் நம்ம எல்லாரும் தாத்தா கட்டினது தெரிஞ்சுதான் கேட்கணும். சரி வாங்க போலாம். பத்திரமா போயிட்டு வா அர்ஜுன். நான் எப்பவுமே உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். வயிறு முட்டை சாப்பிட்டது முடியல. ஐயோ சரிதான், விருந்துன்னு போட்டு அசத்திட்ட போ. சும்மா இருங்க அத்தை. நீங்க இல்லனா என் பையன் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் படிக்க போயிருக்க முடியுமா? அதுக்காக இப்படியா? ஆமா, அப்படிதான். நீங்க செஞ்ச உதவிக்கான நன்றிய நான் காட்ட வேண்டாமா? அதுக்கு தான் இந்த விருந்து. சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா சித்தி, அம்மாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா டாக்டர் கிட்ட பேசுனீங்களே, என்ன சொன்னாரு? கிருஷ்ணா, நீ கேட்டு முடிக்கல அதுக்குள்ள டாக்டரே ஃபோன் பண்ணிட்டாரு போ. ஹலோ டாக்டர், சொல்லுங்க. ஹலோ மேடம், ஏதாவது பிஸியா இருக்கீங்களா? சேச்சே, நான் என் சிஸ்டர் வீட்ல தான் இருக்கேன். கரெக்டா இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. போங்க, சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம்? மேடம், நாளைக்கு நான் இந்தியாவுக்கு வரேன். வந்ததும் முதல் வேலையா உங்க சிஸ்டரோட ஆபரேஷனை முடிச்சிடலான்னு பாக்குறேன். அப்படியா? சூப்பர் டாக்டர். அதனால உங்க சிஸ்டரை நீங்க உடனே எம்எம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுங்க. நான் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஆபரேஷனுக்காக ஒரு 10 lakhs மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன டாக்டர், நாங்க பண்ணிடுறோம். நீங்க உடனே வரேன்னு சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம். That's my pleasure too. சரி, நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் 2 நாள் தான் சென்னையில இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நான் உடனே யூஎஸ் கிளம்பிடுவேன். அதனால எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க. லாஸ்ட் டைம்ல காம்ப்ளிகேஷன் வேண்டாம். சரிங்க டாக்டர், நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ஓகே. என்ன சித்தி, டாக்டர் என்ன சொன்னாரு? நாளைக்கு சென்னைக்கு வராராம். 2 நாள் தான் சென்னையில இருப்பாராம். அதனால ரமாவோட ஆபரேஷனை பண்ணிரலாங்கிறாரு. அதனால ரமாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்காரு. 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிருக்காரு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. வேணு, உடனே நாம ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிடலாம். பண்ணிடலாம். நீங்க எதுக்கு பணம் கட்டுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. இல்ல பரவாயில்ல, இது அத்தையோட ட்ரீட்மெண்ட், நாங்களே அதை கட்டிக்கிறோம். அப்போ நான் என்ன வேற யாரோ ஒருத்தியா? நானும் இந்த ஃபேமிலில ஒருத்தி தானே. ரமா உங்களுக்கு அத்தைன்னா எனக்கு அக்கா. இந்த அக்கறையெல்லாம் எனக்கும் இருக்கு. என்னை யாரோ ஒருத்தியா பாக்குறீங்கன்னா சொல்லிடுங்க, நான் இங்க இருந்து ஒதுங்கிக்கிறேன். அதுக்கு இல்ல மாமா, சித்தி தான் அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, விடுங்க மாமா. நாம பண்ணா என்ன, சித்தி பண்ணா என்ன, எல்லாருமே ஒரே குடும்பம் தானே. ஆனா சித்தி, நீங்க இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அம்மாவோட ட்ரீட்மெண்ட், அர்ஜுனோட அமெரிக்கா படிப்பு, நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. அட என்ன நீங்க, நான் சாதாரணமா செஞ்ச உதவிய இப்படி சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க. போங்க, நீங்க பேசுறத கேக்குறப்போ ஏண்டா அது செஞ்சோன்னு இருக்கு. சித்தி, அதுதான் உங்க பெரிய மனசும் பெருந்தன்மையும். அது கண்டிப்பா எங்க யாருக்குமே வராது. சரி, அப்ப நான் புறப்படுறேன். அத்தை, என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஆல்ரெடி நான் என் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். போதாததுக்கு நீங்க வேற புகழ்ந்து மனசையே நிறைய வச்சிட்டீங்க. போதும் சரிதா, நான் கிளம்புறேன். ஆனா இவ்ளோ சந்தோஷமா இருக்கிற உங்களை எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போய் தனியா இருக்கிறத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு.
ஏன் சித்தி? அது ஒண்ணும் இல்ல. முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு போனா மஞ்சு இருப்பா, எனக்குன்னு ஒரு துணை இருக்கும். இப்ப அவளும் அர்ஜுனோட அமெரிக்கா போயிட்டா. இப்படி குடும்பமா சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்து அங்க போய் 4 செவத்துக்குள்ள தனியா இருக்கிறத நினைச்சாலே கடுப்பா வருது. என்ன பண்றது? சித்தி, உங்களை யார் அங்க போ சொன்னது? நீங்க இனிமே இங்கதான் இருக்கணும். விளையாடாத ஜோதி. இல்லத்த, ஜோதி சொல்றது கரெக்ட் தான். அதான் மஞ்சு வீட்ல இல்ல, நீங்க அங்க போய் தனியா என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கெல்லாம் ஓகே, ஆனா வேணுக்கு ஓகேவா?